ஹலோ, நான் டாக்டர் ரஞ்சித், செகண்ட் இயர் பிஜி இன் டெர்மட்டாலஜி, எம்எம்சி. இப்போ என் கூட ஷாம் சுந்தர் சார் இருக்காரு. இவர் ரேடியாலஜி ரெசிடென்ட் செகண்ட் இயர். இப்போ ரேடியாலஜி பற்றி இப்போ இவர்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேவா சார்? ஹை சார். ஹை சார். சார், ஒரு சில கொஸ்டின்ஸ் ரேடியாலஜி பற்றி. ஓகேங்களா? ஏன் ரேடியாலஜி? எப்பவுமே சின்ன வயசுல இருந்து இந்த படம் பார்த்து கதை சொல்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் சார். அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது பார்த்த உடனே இதுதான் பெத்தாலஜினா நமக்கு யூஸ்வலாக கிளினிஷியன்ஸ் வந்து இருக்கிற கிளினிக்கல் சிம்டம்ஸ் அண்ட் சயின்ஸை வச்சு பெத்தாலஜி இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் நாம பெத்தாலஜியை நம்ம டைரக்டா பார்ப்போம். பார்த்து பேஷண்டோட கண்டிஷன் இப்படி இருக்கும்னு நாம சஸ்பெக்ட் பண்ணுவோம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஓகே சார். சார், இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு யூஜி டேஸ்ல ஒரு சில ட்ரீம் பிரான்ச் இருக்கும், ஆனா நல்ல ரேங்க் வந்திருக்கும். இல்ல வந்து ஒரு மணி பெர்ஸ்பெக்டிவ்ல இயர்லி செட்டில்மெண்ட் சொல்லி நிறைய வீடியோஸ்ல சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு அவங்களோட ட்ரீம் பிரான்ச்சை விட்டுட்டு ரேடியாலஜி எடுப்பாங்க. அது வந்து உண்மையாலுமே அந்த ஏர்னிங்ஸ் பத்தி வர ட்ரூத் எல்லாம் உண்மைதானா இல்ல மித்தா? அதை பத்தி உங்க ஒப்பீனியன்? உங்களுக்கு மெடிசன் ஃபீல்டில் ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நீங்க அதுக்கு எம்பிஎஸ்ஸே விட்டுட்டு நீங்க ஃபார்மசி வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர்ஸோட பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. ஸோ நமக்கு மணி மைண்டட் அப்படிங்கிறத தாண்டி அப்படி உங்களுக்கு மணி மைண்டடாக வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு ரேடியாலஜி வந்து கம்பேர்ட் டு அதர்ஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து ரேடியாலஜி அதிகமாக ஏர்ன் பண்ணி தரும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு எப்பவுமே மெடிசனை பொறுத்த வரைக்கும், டாக்டர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், ஹூ டேக்ஸ் த மோர் ரிஸ்க் கெட்ஸ் த மோர் பெனிஃபிட். எப்பவுமே ஒரு சர்ஜன் தான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுப்பாங்க, அவங்க தான் அதிகமான பேவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப, மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப, நம்ம எஃபர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கெயின் அதிகமாக வர மாதிரி தெரியும். அது இனிஷியலாக அந்த மாதிரி தெரியும், பட் ஆனால் அது அவ்வளோ உண்மை கிடையாது. ஓகே சார். உண்மையாகவே ரேடியாலஜி வந்து ஒரு ஓவர் ஹைப்டு பிரான்ச்சா? ஓவர் ஹைப்பு முன்ன இருந்திருக்கலாம் சார், முன்ன அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு அந்த 100 ரேங்கிங்ஸில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி முன்ன இருந்தவங்க வந்து 100 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 years பேக் ஃபஸ்ட்டு 100 ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்துட்டு அதில் ஒரு 70 to 80% வந்து ரேடியாலஜி எடுப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் அது குறைஞ்சிருச்சு, ஒரு 40 to 50% தான் எடுக்கிறாங்க. மீதி இருக்கவங்க மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஜெனரல் மெடிசன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்னும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டேர்ம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதனால சிச்சுவேஷன்ஸ் சேஞ்ச். முன்ன இருந்த மாதிரி ரேடியாலஜி இப்போ அப்படி கிடையாது சார். ஓகே சார். ரேடியாலஜியில் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபைன் சார். நமக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கூட, ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன், சர்ஜிக்கல் ஃபீல்ட்ஸ் அது கூட கம்பேர் பண்ணுறப்ப ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாவே இருக்கும். பட் நமக்கு பிஜி பீரியட்ல அப்படி இருக்காது. பிஜி பீரியட்ல எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஈக்குவலான எஃபர்ட்ஸ் தான் இருக்கும். மெடிசன் சர்ஜரி எப்படி அவங்க 90 டியூட்டிஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு தான் நமக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பட் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே சார். சார், யாருக்கெல்லாம் ரேடியாலஜி செட் ஆகும்? ரேடியாலஜி we need to be more patient and we need to be more observant. நமக்கு அது யூஸ்வலாக ரேடியாலஜியில் எல்லாமே வந்து பேட்டர்ன் பேஸ்ட் அப்ரோச்சாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அந்த இமேஜ் பார்த்து நமக்கு அந்த பழகி அதோட பேட்டர்னை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணி அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி இது பார்த்தோன்னே இதுதான் அப்படின்ற அளவுக்கு நமக்கு பேஷன்ஸ் இருக்கணும். ஸோ அந்த பேஷன்ஸ் இருக்கவங்க, அதே மாதிரி கொஞ்சம் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரேடியாலஜி நல்லாவே சூட் ஆகும். அண்ட் இப்போ நமக்கு மோரோவர் எல்லாமே டெக்னாலஜிக்கலாக வந்துட்டதுனால இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி டச் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஈஸியாகவே இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும் சார். ஓகே சார். சார், ஃபுல்லாகவே வந்து ஃபீல்டு ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் தான், கொஞ்சம் போரிங்காக இருக்குமா சப்ஜெக்ட்? அது நமக்கு வெளியிலேருந்து பார்த்தா அப்படி தான் சார் தெரியும். நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் உள்ள நம்ம சொல்கிறதே வந்து அது எக்ஸ்ரேல சொல்கிறப்ப அந்த ஹோன்ஸ்ஃபீல்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். -1000 to +1000 வரைக்கும் அதில் இருக்க ஷேட்ஸ். ஸோ நம்ம வில் பி லுக்கிங் அரௌண்ட் 2000 ஷேட்ஸ் நம்ம பார்ப்போம். நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் தெரியுமே தவிர நம்ம உள்ள போக போக இன்னும் கொஞ்சம் டீப்பாக டைவாக வில் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கிரே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த பெத்தாலஜியை பார்க்குறப்ப இந்த கலர்லாம் நமக்கு பெருசாக தெரியாது சார். கரெக்டாக அந்த பெத்தாலஜி இது இந்த பெத்தாலஜி தான், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அது நமக்கு இது பெருசாக தெரியாது. நானும் ஃபர்ஸ்ட் முன்ன இருந்தப்ப பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் ஒப்பீனியன்ஸ்லாம் கொடுத்தாங்க. பட் ஆனால் உள்ள வந்ததுக்கப்புறம் அப்படி சார் ஒரு பர்டிகுலர் ரூம்குள்ளேயே இருக்கும், பேஷண்ட் எக்ஸ்போஷர் இல்லை. ஆக்சுவலாக அதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? பேஷண்ட் பார்த்து டயக்னோஸ் பண்ணுறதை நீங்கள் பேஷண்ட்டை பேசுறதெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? கம்பேரிட்டிவ்லி மிஸ் பண்ணுறோம். பட் ஆனால் சுத்தமாக மிஸ் பண்ணல. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு அல்ட்ராசவுண்ட் பார்க்குறோம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் பேஷண்ட் உள்ள வரப்பே வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தொந்தரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி கேட்போம். நமக்கு என்னதான் ஃபிசிஷியனோ கிளினிஷியனோ நமக்கு ஹிஸ்ட்ரியே கொடுத்தாலும் நாம ஒரு தடவை சும்மா ஒரு ஒப்பீனியனா ஓவராலாக கேட்போம். அது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த அல்ட்ராசவுண்ட் கைடட் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம், சிடி கைடட் இன்டர்வென்ஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அப்போ பேஷண்ட்டை கன்சர்ன்ட்லாம் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி சுத்தமாக டச்சே இல்லை அப்படின்னா போகாது. கம்பேர்ட் டு அதர் ஃபீல்ட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டச் கம்மியாக இருக்கும். ஓகே சார். இப்போ ரேடியாலஜின்றது ஆல்மோஸ்ட் எல்லா பிரான்ச்சஸையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டு. சர்ஜரி இருக்கு, மெடிசன் பார்க்கணும், ஆர்த்தோ இருக்கு. ஸோ சப்ஜெக்டே பார்க்கும்போதே ஒரு வொலட்டிலிட்டி தெரியுது. ஸோ சப்ஜெக்டோட வொலட்டிலிட்டி பற்றி நீங்கள் என்ன? கண்டிப்பா சார். நமக்கு அது ரேடியாலஜி, நான் ஆக்சுவலா எனக்கு அது ரேடியாலஜி பிடிச்சதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் இதுதான்.
ஏன்னா நமக்கு நான் யூஜி படிக்கிறப்ப ஆஹ், எல்லாருமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிக்குள்ள போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோனா ஆர்த்தோ போன்ஸ் அந்த ஸ்பெஷாலிட்டிக்குள்ள போயிடுவாங்க. பீடியாட்ரிக்ஸ்னா பீடியாட்ரிக்ஸ் அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிக்குள்ள போயிடுவாங்க. இந்த ஜென்ரலைஸ்டா அப்ரோச் இருந்தது பார்த்தீங்கன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் மெடிசன்ல இருந்தது, சர்ஜரியில கொஞ்சம் இருந்தது. அதை தவிர்த்து ரேடியாலஜில நிறைய இருந்தது. ம். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஸ்பெஷாலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸும் சேர்த்து கவர் பண்ணுவாங்க. ம். மெடிசன், சர்ஜரி, ஆர்த்தோ, கைனக்கு, பீடியாட்ரிக்ஸ் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, நியூரோ சர்ஜரி, நியூரோ பிசிஷியன்ஸ், நியூரோ மெடிசன், ஸோ இதெல்லாம் சேர்த்தும் கவர் பண்ணுவாங்க. ம். ஸோ அப்படிங்கிறப்ப இட் வில் பி வாலடைல் தான். ம். அதை நம்ம கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஓகே நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகே சார். சார் இந்த ஹேண்ட்ஸன்ல இப்போ மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, ம். சிடி இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கும், எந்த லெவல்ல இருக்கும்? இது எல்லாமே நமக்கு கிரேடட் எக்ஸ்போஷர் தான் சார். நமக்கு நீங்கள் போன உடனே உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே எல்லாமே எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐன்னு எல்லாமே கொடுத்துட மாட்டாங்க. வில் பி ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் டு எக்ஸ்ரே அண்ட் அல்ட்ராசவுண்ட் இந்த ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர்ல வில் பி எக்ஸ்போஸ் டு சிடி அண்ட் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் எம்ஆர்ஐ. ம். தேர்ட் இயர்ல ஃபுல்லாவே எம்ஆர்ஐ அண்ட் இன்டர்வென்ஷன் பேஸ்ட் ப்ரொசீஜர்ஸ். ம். ஸோ இந்த மாதிரி கிரேடட் எக்ஸ்போஷர் தான் கொடுப்பாங்க. ம். ஸோ ஆஸ் டைம் கோஸ் ஆன் யூ வில் பி எக்ஸ்போஸ் டு எவ்ரிதிங் அண்ட் வில் பி வெட்டரன் இன் எவ்ரிதிங். ஓகே ஓகே சார். ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ்ல எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் அதுக்காக தான் இங்க எடுத்தது சார். இங்க தான் வந்து நமக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் அதிகமான பிஜிஸ் சார். ஆ. 18 பிஜிஸ் இருக்காங்க. ஆ. ஸோ நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னா அவங்க நம்மளோட அதிகமா பிரச்சனை வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப சரி பரவாயில்ல, உனக்கு நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதாகிக்கலாம். நம்ம பேட்ச்மேட்ஸ், சப்போர்ட்டிவ் சீனியர்ஸ், நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா ஓகே. சார் இப்போ ஒரு சில சூப்பர் டிஎன்பி காலேஜஸ்லாம் இருக்கு. ம். ஸோ எம்டி விசஸ் டிஎன்பி ஒப்பீனியன் என்ன? நமக்கு டிகிரி இஸ் நாட் த மேட்டர் சார். நீங்க கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு எம்டியும் அவைலபிளா இருக்கு, டிஎன்பியும் அவைலபிளா இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ வித் எம்டி. ஆ. மற்றபடி எம்டியை விட டிஎன்பி கம்மி, டிஎன்பியோட எம்டி அதிகம் அந்த மாதிரிலாம் நம்ம இதில் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம எம்டி படிச்சவங்களோட டிஎன்பி படிச்சவங்க பார்த்தீங்கன்னா வெளியில நல்லா ஷைன் ஆகிறவங்களா இருக்காங்க. ம். ஸோ நம்ம ஸ்கில் தான் மேட்டர், ம். டிகிரி டசன்ட் மேட்டர். ஆ. உங்களுக்கு ரெண்டுமே கிடைச்சதுன்னா கோ வித் எம்டி. ஆ. அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பெரிஃபரி காலேஜ்ல ரொம்ப எக்ஸ்போஷரே இல்லாத காலேஜ்ல எம்டி கிடைச்சது, இன்னொன்று டிஎன்பி வந்து நல்ல வெல் எக்ஸ்போஷர் இருக்க காலேஜ்ல கிடைக்குதுன்னா கோ வித் டிஎன்பி. சார் இப்போ ரேடியேஷன் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ அதை பத்தி உங்க ஒப்பீனியன்? நமக்கு ரேடியேஷன் வந்து ஃபுல்லாவே வந்து எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்ல முடியாது சார். இப்போ நமக்கு டிஎஸ்சி, டிஜிட்டல் சப்ஸ்ட்ரக்ஷன் ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னு சொல்லி அதுல ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவோம். ம். அதுக்கு மட்டும் தான் வந்து நமக்கு டைரக்டா ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகும். அதுலயுமே வந்து வில் பி ப்ரொடெக்டட் வித் லெட் ஆப்ரான்ஸ். நமக்கு இந்த நெக் இது காலர் கொடுத்துருவாங்க, லெட் ஆப்ரான்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர் தவிர மற்ற எல்லாத்துலயுமே வந்து நமக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ரிலேட்டிவ்லி ரொம்ப 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 கம்மி தான். ம். பட் இருந்தாலுமே அதையும் மானிட்டர் பண்றதுக்கு நம்மகிட்ட டிஎல்டி பேட்ச் இருக்கும், ம். தெர்மோலுமினசன்ட் டோசிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பேட்ச் இருக்கும். அந்த பேட்சை எவ்ரி குவார்ட்டர்லி அவங்க செக் பண்ணுவாங்க, ஓகே எவ்வளோ எக்ஸ்போஷர் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அது ஸோ அது ரெகுலரா மானிட்டரில் தான் போயிட்டு இருக்கும். ஓகே ஸோ அதையும் மீறி நமக்கு அந்த டோசிமீட்டர்ல செக் பண்றப்ப ரேடியேஷன் ஏதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலோட அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மள வந்து கம்பல்சரி லீவ்ல அனுப்பிடுவாங்க. ஓகே ஸோ அதை பத்தி எதுவும் ஓகே பிரச்சனை சார். இப்போ எல்லா இஷ்யூஸ்க்குமே ஸ்லீப் தான் காரணம், லேக் ஆஃப் ஸ்லீப் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு நிறைய எமர்ஜென்சிஸ் இருக்கும். ஸோ நீங்க என்னதான் வந்து ரேடியாலஜி வந்து ஒரு சில் பிரான்ச்னு சொன்னாலுமே எமர்ஜென்சிஸ் இருக்கக்கூடிய பிரான்ச். கண்டிப்பா. ஸோ எப்படி நீங்க வந்து ஸ்லீப்பை மேனேஜ் பண்றீங்க? பட் ஆனால் நம்ம ரிலேட்டிவ்லி மற்றவங்க கூட முன்ன சொன்ன மாதிரியே தான் சார். நமக்கு மெடிசன் சர்ஜரி கூட கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். நமக்கு அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வந்து ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ ஒன்றும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்காது சார். ஓகே சார். சார் இப்போ ஒரு சில காலேஜஸ்ல வந்து சிடி எம்ஆர்ஐலாம் இருக்காது, பட் அங்க வந்து பிஜிஸ் வந்து இருப்பாங்க. ம். ஸோ இப்போ அந்த எம்ஆர்ஐ சிட்டிலாம் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணணும்? சார் அவங்களுக்கு வந்து நமக்கு பெரிஃபரி போஸ்டிங் தனியாகவே போடுவாங்க சார். ஆ. சிடிக்காக, எம்ஆர்ஐக்காக இத்தனை மந்த்ஸ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லி பெரிஃபரிக்காகவே போஸ்டிங் போடுவாங்க. ம். எந்த காலேஜில் வந்து சிடி இருக்கோ அந்த காலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கூட நம்ம கடலூர்ல இருந்துலாம் வராங்க. ம். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க எம்ஆர்ஐயோ சிடியோ என்ன அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி லேக்கிங்கோ அந்த இதை வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க இங்கே வந்து. அப்படி இல்லை அப்படின்னாலுமே அவங்களுக்கு இருக்க இங்கே வந்து பார்த்துட்டு போனாலுமே மீதி இருக்க டைம்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, இந்த ரேடியோபீடியாலாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆயிடுச்சு சார். ம். ஸோ அப்படிங்கிறப்ப அதில் அவங்க ரெஃபர் பண்ணாலே போதுமானது. ஓகே ஓகே சார். ஸோ அப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் ரேடியோ. ஃபியூச்சர் ஆஃப் ரேடியோங்கிறது நமக்கு எப்படி நமக்கு மெடிசன் வந்து நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸ் மாதிரி பிரிஞ்சிச்சோ அதே மாதிரி ரேடியோலும் தனித்தனியாக ஸ்பெஷாலிட்டியாக பிரிச்சுட்டாங்க. ம். ஃபீட்டல் ரேடியாலஜி, நியூரோ ரேடியாலஜி, இன்டர்வென்ஷன் பேஸ்ட் அப்ரோச், ம். யூஎஸ்ஜி பேஸ்ட் அப்ரோச். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிச்சுட்டாங்க, நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சர் அதை நோக்கி தான் நகரும். இப்போ ரேடியாலஜி அப்படின்னா ரேடியாலஜியோடய நிறுத்திக்க மாட்டாங்க, அதுக்குள்ளேயும் இன்னும் சப் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. ஃபெலோஷிப் அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ஸ்பெஷாலிட்டிக்கு போயிடுவாங்க. ரேடியாலஜினால எல்லாரும் சொல்ற வேர்ட் இன்டர்வென்ஷன் சார், ஐஆர் இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி. அதை பத்தி உங்க இன்டர்வென்ஷன் ரேடியாலஜி இஸ் அது இன்னொரு கோர்ஸ் சார். அது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. அது தனியாக ஒரு கோர்ஸ். அது 3 இயர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, வந்து ஒரு 4 to 5 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு வந்து நம்ம தனியாக என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம எப்படி நமக்கு அந்த மாதிரி தனியாவே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அதை நம்ம கிளியர் பண்ணி நம்ம தனியாவே அந்த கோர்ஸ் படிக்கலாம். அது எல்லாமே நமக்கு எம்டி படிக்கிறப்பே வந்து வில் பி எக்ஸ்போஸ்ட் டு தட். நமக்கு இங்க எம்என்சில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 to 4 months வந்து வில் பி ஹேவிங் ஐஆர் போஸ்ட்.
அப்படிங்கிறப்ப இது குட் எக்ஸ்போஷர் தான். ஆ நமக்கு பெரும்பாலும் இந்த அப்ரோச்சை வச்சு நம்ம ஒரு நார்மலாக ஒரு அல்ட்ராசவுண்ட் கைடட் பயாப்சியோ, ஒரு எஃப்என்ஏசியோ, ஒரு சிடி கைடட் பயாப்சியோ இதெல்லாம் தாராளமாகவே பண்ணலாம். ம். இதுக்கு மேலே நமக்கு டிஎஸ்சி ப்ரொசீஜர்ஸே தனியாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த கோர்ஸ் பண்ணலாம். ஓகே சார். அது எவால்விங் பிரான்ச் சார். சார் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேடியாலஜியில் எப்படி? இது நமக்கு நம்மளோட அப்ரோச்சை பொறுத்து தான் சார். இப்போ நமக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு பேஷண்ட்டை ஃபுல்லாக வந்ததுலேருந்து பார்த்து அவங்ககிட்ட என்னென்னலாம் பேசி அதில் அவங்களுக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அதில் தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னா அது இதில் கிடைக்காது. ம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து அஸ் அ கிளினிஷியனாக இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, இந்த கம்ப்ளைண்ட்ஸோட வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த இமேஜிங் எடுத்து பார்க்குறீங்க, இந்த இமேஜிங் எடுத்து பார்த்துட்டு இதுதான் அவங்களுக்கு டயக்னோசிஸ் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்க. உங்களோட டயக்னோசிஸை பேஸ் பண்ணி அவங்களோட இன்டர்வென்ஷன் மாறுது, அவங்களுக்கு ம். தேவையான மேனேஜ்மெண்ட் மாறுது அப்படிங்கிறப்ப அதுலேயும் உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். எஸ் ஸோ இதில் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா யூ வில் பி வெல் சாட்டிஸ்ஃபைட். எஸ் சார். அப்போ டாக்டர்ஸ்ன்னு சொல்லலாமா? ஷூர், கண்டிப்பாக. ஓகே சார். சார் 1 இயர் ஆயிடுச்சு. ம். ஸோ ஸ்டில் உங்கள் டெசிஷன் கரெக்ட் தானா ரேடியாலஜி எடுத்தது? ஐம் ஸ்டில் லேர்னிங் சார். ஏன்னா நமக்கு எவ்ரிடே டீச்சர்ஸ் அ நியூ திங் அப்படிங்கிறப்ப ஐம் சாட்டிஸ்ஃபைட் நவ். ஓகே ஓகே சார். சார் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஜூனியர்ஸ் வர போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக ரேடியாலஜி எடுக்க போகிறவங்களுக்காக உங்கள் அட்வைஸ்? பி பேஷனேட் வாட் எவர் பிரான்ச் யூ டேக், அதில் பேஷனேட்டாக இருங்க. நீங்கள் வேறு ஏதாவது எய்ம் பண்ணியிருப்பீங்க, பேஷனேட்டாக படிச்சிருப்பீங்க, இதுதான் வேணும்னு படிச்சிருப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வேறு பிரான்ச் கிடச்சிருச்சு, அந்த பிரான்ச் ரேடியாலஜி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரேடியாலஜியில் இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கோப் பண்ணுங்கள், இதில் உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கங்க, பி கன்சிஸ்டன்ட். நம்ம ரேடியாலஜியில் என்னதான் நீங்கள் வந்து இன்டெரக்டாக பேஷண்ட்டை டீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் யுவர் ஒப்பீனியன்ஸ் வில் பி இம்பேக்ட்ஃபுல். ஓகே சார். சார் ரேடியாலஜிலனா வேறு என்ன பிரான்ச் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நான் சூஸ் பண்ணது வந்துட்டு ரேடியாலஜி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஐ வில் கோ வித் மெடிசன் சார். மெடிசன். வேற மெடிசனை விட்டால் நெக்ஸ்ட்டு நான் அவ்வளோ தூரம் யோசிக்கல சார். ஏன்னா நான் கவுன்சிலிங் போட்டப்பே வந்துட்டு ரேடியாலஜி மட்டும் தான் போட்டேன். ஓகே சார். அது கிடைக்கலன்னா அடுத்த தடவை ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் அப்ரோச் வந்து எனக்கு மெடிசனாக இருந்தது. அது இல்லைனா நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்தேன். ஓகே. ஸோ வேல்யூபிள் டைம் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.